தமிழகத்தில் பல்வேறு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வாக்காளர் பட்டியலானது சேகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரக்கூடிய ஜனவரி 4ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே தமிழக தேர்தல் அதிகாரி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அது 4ஆம் தேதி வெளியாகுவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. நாடு முழுவதும் வாக்காளர் பதிவு அலுவலர்களுக்கான வலைதளம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஈரோநெட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாடு முழுவதும் உள்ள வாக்காளர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு வலைதளமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவுகள் இயல்பாக கண்டறிய வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்றக்கூடிய இந்த சூழலில் சுமார் 10 லட்சம் வாக்காளர்கள் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பது தற்போது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனால் 2இல் எதை நீக்குவது என்பது தேர்தல் ஆணையத்திற்கு மிகவும் சவாலாக இருப்பதாகவும் இதே நிலைதான் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் உள்ளதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதனால் நாடு முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியலை தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதமும் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஜனவரி 4ஆம் தேதி வெளியாக இருந்த இந்த இறுதி வாக்காளர் பட்டியலானது ஜனவரி 10ஆம் தேதி வரை கால அவகாசம் கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தேர்தல் அதிகாரி கடிதம் எழுதியிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டிருக்கிறார். புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வலைதளம் ஈரோநெட் என்று அழைக்கப்படக்கூடிய வலைதளம் மூலமாக நாடு முழுவதும் அனைத்து வாக்காளர் பட்டியலை ஒருங்கிணைக்கப்படும். அதே வேளையில் இரட்டை பதிவுகள் முழுவதும் தவிர்க்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். பணிமலர்.